மயிலையில் வந்து மகா பெரியவாளுக்காக ஒரு சன்னிதானம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா எப்போ வந்தது? அதாவது நான் வந்து ஒரு கம்பெனியில் உத்தியோகமாக இருந்து ஒரு உபன்யாசகராக ஆனது அப்படிங்கிறதே என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு மாற்றம் டேர்னிங் பாயிண்ட் வந்து நினச்சி கூட பார்க்காத ஒன்றும். அதுக்கப்புறம் நாங்கள் மயிலாப்பூரில் நார்த் மாட ஸ்ட்ரீட்டில் குடியிருந்தோம். வந்து பெரியவாளுக்கு அனுஷம் பண்ணணும் அப்படின்னு பல இடங்களில் நடக்கிறது மெட்ராஸில். மயிலாப்பூரில் அனுஷம் உற்சவம் அப்படின்னு நடக்கலையே அப்படின்னுட்டு மந்த்லி அனுஷம் பண்ணணும் அப்படின்ட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எங்கள் கூட இருக்கிறவா எல்லாருமே ஒரு ஆசைப்பட்டு நமக்கும் தோணித்து நம்மளும் ஏதானும் பெரியவாளுக்கு பண்ணால் தேவையில்லை அப்படின்ட்டு. அப்போ வீட்டுக்குள்ளேயே பண்ணலான்னு தான் ஆரம்பித்தோம் முதல்ல. நாங்கள் வீட்டுக்குள்ளேயே எங்கள் ஃப்ளாட்டுக்குள்ளேயே அனுஷம் பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் கார்த்தால ஹோமம் பண்ணுறது பூஜை பண்ணுறது அப்படின்னு ஆரம்பிச்சிது. அப்புறம் உடனே சாயந்தரம் ஊர்வலம்னு அது போச்சு. 4 கபாலீஸ்வரர் மாட வீதியில் வந்தால் இப்போது ஊர் முழுக்கலும் பரவி எடுத்தோம் பண்ணி. அது திருமையிலே அனுஷங்கிறது உலகம் முழுக்கலும் பரவ ஆரம்பிச்சுட்டோம். பார்த்தா சாயந்தர வேளையில் வீட்டுக்குள்ளே பண்ண முடியாத எங்கள் கார் பார்க்கிங் ஏரியாவில் ஃப்ளாட்டில் இருக்கிற ஒரு 16 ஃப்ளாட் அது எல்லா காரையும் கொண்டு வெளியில் நிறுத்திட்டு அந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் தான் வரும். கிட்டத்தட்ட 500-600 பேருக்கு மேலே வருவோம் ஈவினிங்லலாம். இப்படி ரொம்ப பிரபலமாகிடுத்து. இப்படி போயிட்டே இருந்தது. போயின்னு இருக்கிறதே 2019 இந்த கொரோனானால லாக்டவுன் வந்து லாக்டவுன் வரத்தே எங்களால் இதை பண்ண முடியல. ஆனாலும் நிறுத்தாத வீட்டுக்குள்ளேயே நாங்கள் இந்த ஹோமம் பூஜையெல்லாம் பண்ணியிருந்தோம். வெளியில் ஒன்றும் பண்ண முடியல. அந்த சமயத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்கள் அம்மா வந்து படுத்துன்னு இருக்கா ஹாலில். வந்து அந்த அனுஷத்தன்னைக்கு என்ன பண்ணுவா அப்படின்னா லாக்டவுனில் கூட ரொம்ப வந்துன்னு இருக்கிறவாள்லாம் ஒரு நிமிஷம் வந்து பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடும் அப்படின்லாம் வருவா. ராத்திரி 10 மணி வரைக்கும் ஒத்தொத்தராக வருவா. நமக்கு பயமாக இருக்கும், இது வயசான அம்மா வச்சுன்னு இருக்கும் என்ன ஆகிடுமோ. ஆனால் ஜனங்களோட அந்த ஆர்வத்தை நம்மளால் கட்டுப்படுத்த முடியல. நம்ம அவளுக்கு இது மதிப்பு கொடுக்காதையும் இருக்க முடியல. இப்படிலாம் இருந்தது. அப்புறம் லாக்டவுன் ரிலீஸ் ஆச்சு. கபாலி கோயிலெலாம் திறந்து எல்லாம் ஆரம்பித்தோன்னே எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டா. அதான் எல்லா இடமும் சரியாக போயிடுத்து, நீங்கள் ஏன் திருப்பி ஆரம்பிக்கலன்னு. அப்புறம் அந்த ஃப்ளாட்டில் இருந்தவாளுக்கெல்லாம் ஒரு பயம் வந்து சில பேருக்கு பயம் வந்துடுது. இத்தனை கூட்டம் கூடுறதுனால இந்த கொரோனாக்கு அப்புறமே எல்லாருக்கும் ஒரு கூட்டம்னாலே பயம் இருக்கிறதுனால. ஸோ அதனால் அவளை போய் இத்தனை நாள் நமக்கு கோஆப்ரேட் பண்ணியிருக்கா, அவளை எம்ப்ராஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வேறு ஏதானும் பொது இடம் ஒன்றா இருந்ததுன்னா பெரியவாளுக்கு பண்ணலாமே அப்படின்னு தோணித்து. அப்போ தான் ஒரு ஐடியா வந்தது. பெரியவாளுக்குன்னே ஒரு இடம் இங்கே ஏதானும் வாங்கி இங்கே வச்சுட்டோம் அப்படின்னா காலங்காலமாக யார் வந்தாலும் இதை பண்ணிகிட்டே இருக்கலாமே அப்படின்னு தோணித்து. இதுதான் பெரியவாளுக்குன்னு ஒரு இடம் வாங்கணும் இதை பண்ணணுங்கிற முதல் இந்த தேங்க்ஸ் டு கொரோனா. ஓகே. ஸோ தட் வாஸ் இன் 2019 அரௌண்ட் 2019-20. சரி, அதுக்காக இப்படி பார்த்துருந்தோம். மயிலாப்பூரில் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு, ஏன்னா அந்த இடத்துல சேர்ந்த கூட்டம், ஏன்னா அங்கே தான் ஒரு எல்லாரும் அசம்பிள் ஆகி ஒரு செட் ஆகிடுத்து திருமையிலே அனுஷம்னு. இதை வேறு இடத்துக்கு எடுத்துன்னு போனாலும் அந்த கூட்டம் கலைஞ்சு போயிடும். ஸோ அதனால இங்கேயே பண்ணணும் அப்படின்னு பார்த்தது. உங்களுக்கே தெரியும், மயிலாப்பூரில் மாடவீதிக்குள்ளே வந்து ஒரு இடம் வாங்குறதுன்னா எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு. இடமே இல்லை, ஃபர்ஸ்ட் இடமும் கிடையாது, அதுக்கு உண்டான விலையை கொடுக்கறதுக்கு நமக்கும் சக்தியும் கிடையாது, நினச்சி கூட பார்க்க முடியாது கற்பனையில் கூட. ஆனால் நடந்தது அப்படின்னா அப்படி இடமா ஒன்று வாங்கணும் அப்படின்னு போக அது இன்றைக்கி ஒரு கோவிலாக வந்துருக்கு. இது எல்லாமே நாம் ஏதோ ஒன்று சின்னதாக நினச்சோம், அது பெரியவாளோட மாஸ்டர் பிளான் பெருசாக நடந்து இன்றைக்கி கோவில்னு ஆகி வந்து எத்தனை பேர், நூற்றுக்கணக்கான பேர் வரா. இன்ஃபேக்ட் உலகம் முழுக்கவே தெரியும், இப்போ மயிலைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் வந்திருக்கு. இப்படி தான் பெரியவாளுக்கு கோவில் வரணுங்கிறது. இதுவுமே நாம் ஒன்றும் இப்போ நம்ம பெரியவாளுக்கு நம்ம உபன்யாசம் பண்ண போகிறோன்னு நினைக்கல. இனிமேல் ஓரிக்க கோவிலுக்கு நம்மளால் இது மாதிரி கைங்கரியம் பண்ண போகிறோம்னு நினைக்கல. அப்புறம் மயிலாப்பூரில் அனுஷம் பண்ண போகிறோன்னு நினைக்கல. அப்புறம் அது கோவிலாக போகிற அளவுக்கு விருத்தியாக போகிறது, டெவலப் ஆகும்னு நினைக்கல. இது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னா அதுதான் பெரியவா. ஆமாம், பரிபூர்ண அனுகிரகம், அவரோட அனுகிரகம் இருந்தால் தான் நடக்கும். கரெக்டு. இப்போ இது கோவில் இது பண்ணிட்டேன். இப்போ ஃபர்தராக ஆக்சுவலாக வந்து நான் உங்கள்கிட்ட இதை கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ வேத சம்ரக்ஷணத்தை பற்றி பெரியவா அவ்வளவு இது பண்ணியிருக்கா, மெனக்கட்டிருக்கா, முனைஞ்சிருக்கா. வேத சம்ரக்ஷண நிதி ட்ரஸ்ட்லாம் ஆரம்பிச்செல்லாம் பண்ணியிருக்கா. இப்போ வேத பாடசாலைகள் இப்போ எப்படி இருக்குது, எப்படி ஃப்ளரிஷ் ஆகிட்டுருக்கு? இப்போ மயிலாப்பூர்லேயே அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு?
நல்ல கேள்வி. இன்னும் சொல்லப்போனால் பெரியவா அவதாரம் பண்ணினதே அந்த வேத நெறியை காப்பாற்றுறதுக்கு தான். அதுதான் சாஸ்வதம், அதை காப்பாற்றுறதுக்கு தான். இன்னைக்கு இந்த 21st செஞ்சுரியிலையும் இன்னும் பாடசாலையெல்லாம் இருக்குது, வேதம் படிக்கிறவா இருக்கா, எல்லா இடத்துலையும் வேத மந்திரங்களோடு எல்லாம் நடக்கிறதுனா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் 130 வருஷத்துக்கு முன்னால் காஞ்சி மகா பெரியவருங்கிற ஒருத்தர் அவதாரம் பண்ணினத்தினால தான் அப்படிங்கிறது தீர்மானம். நீங்கள் மயிலாப்பூரில் இது மாதிரி எதான ஐடியா இருக்கான்னு கேட்டு இந்த ஐடியா நம்மளே பண்ணணுங்கிறதே இல்லை. என்ன அப்படின்னா 1932 தான் பெரியவா முதல்ல தன்னோட காசி யாத்திரை போது சென்னைக்கு வந்தா. பரத்தே அப்போது இங்கே மயிலாப்பூரில் சான்ஸ்கிரிட் காலேஜில் தங்கியிருந்தா. அப்போது இப்போ பெரியவா கோவில் இருக்கிற அந்த பிச்சுப்பிள்ளை தெருவில் பக்கத்து கட்டடத்துக்கு பக்கத்து பில்டிங், அது மயிலாப்பூர் வேதத்தியன சபான்னு ஒன்று. இதை 1932 பெரியவா வரத்தே ஆரம்பித்து அது பாடசாலையாக அங்கே நடந்துட்டுருக்கு. 93 இயர்ஸாக அந்த பாடசாலை நடந்துட்டுருக்கு. ஓகே. அந்த மயிலாப்பூர் இந்த பிச்சுப்பிள்ளை தெரு பாடசாலையில் பல வித்வான்கள் படித்தவாள்லாம் வந்திருக்கா. ஸோ அதனால எனக்கு என்ன அப்படின்னா, நம்ம புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறத விட பெரியவாளே ஆரம்பித்தது அது 90 வருஷத்துக்கு மேலே நடந்துட்டுருக்கு. அதை இன்னும் நல்லா டெவலப் பண்ணணும். அதுக்கு நம்மளால் முடிஞ்சது அவளோட சேர்ந்துட்டு இந்த மயிலாப்பூர் வேதத்தியான சபாவோடு சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக யோஜனை பண்ணிட்டு இருக்கோம். அவளுக்கும் ரொம்ப அதில் இன்ட்ரெஸ்ட்டு. இந்த பெரியவா சன்னதி கோவிலுங்கிற தனி, மயிலாப்பூர் பாடசாலைங்கிற தனி இல்லாத ரெண்டும் ஒன்றா இருக்கணும். இது எதுக்கு சரின்னா, இன்னும் சொல்லப்போனால் இந்த பெரியவா ஆரம்பித்த பாடசாலை இருக்கிறதுனால தான் போல இருக்கு பக்கத்துலேயே தானும் பெரியவா கோவில் கொண்டு எழுந்தருளுக்காளோ அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா எந்த இடத்துல வேதம் இருக்கோ அந்த இடத்துல பெரியவா தானே வந்துடுவாங்க. ஸோ அதனால் அந்த பாடசாலையை நன்னா பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த பாடசாலையும் எப்படி அப்படின்னா, வெறுமனை வேதம் சொல்லித்தரதுன்னு மட்டும் இல்லாத, வேதம் இருக்குது, 4 வேதம் இருக்குது, அதோட 6 அங்கங்கள் இருக்குது, இன்னும் உபவேதங்கள்லாம் இருக்குது. இதை எல்லாத்தையும் அங்கே சொல்லித்தரணும்னு. ஏன்னா பெரியவாளே சொல்கிறா, தெய்வத்தின் குரலுக்கு பேட்டல்னா அந்த மூச்சு போகிறாப்புல இருந்தது, அதை நான் என்ன பண்ணேன், ஆக்சிஜன் கொடுத்து வேதத்தை அதை காப்பாற்றிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஆள் உயிர் பொழைச்சாச்சுன்னா அப்புறம் அவர் இனிமேல் நன்னா தெம்பாக இருக்கணும், அவர் கண்ணு சரியாக இருக்கணும், காது சரியாக இருக்கணும், அங்கங்கள்லாம் சரியாக இருக்கணும், நம்ம அதெல்லாம் ரிப்பேர் பண்ணுறாப்புல இந்த வேத அங்கத்தெல்லாமும் சரி பண்ணினா தேவையில்லை. அந்த வித்தையெல்லாம் படித்தவாளே ரொம்ப குறைஞ்சி போயிட்டா. அதை நிறையா குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும், விருத்தி பண்ணணும் அப்படின்னு பெரியவா ஆசைப்பட்டு ரொம்பவே அதுக்கும் உழைச்சிருக்கா. அப்படி பெரியவா உழைச்சி வச்ச அந்த வேத அங்கங்களை, இந்த உபவேதத்தெல்லாமும் இந்த பாடசாலையில் சொல்லித்தரணும். இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு பெரிய வேதிக் யூனிவர்சிட்டின்னு வச்சுங்கோ. ஹையர் ஸ்டடீஸ் வேதம் அப்படின்னு ஆரம்பித்தா வேதத்திலேருந்து அத்தியான மன்றத்திலேருந்து ஆரம்பித்து அதில் எவ்வளோ மேக்சிமம் உண்டோ அது வரைக்கும் பண்ணுறாப்புல அதை இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கு. அதுக்கு பெரியவா அந்த சங்கல்பம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாமே நம்ம நினைக்காதெல்லாம் நடந்திருக்கிறதே பெரியவா நினச்சது நிச்சயம் நடக்கும் அப்படிங்கிறது அதுதான் எங்களோட அபிப்பிராயமாக இருக்குது. இட்ஸ் இன்டீட் வெரி கிரேட் எஃபர்ட்ஸ். அண்ட் நிச்சயமாக அது நீங்கள் சொல்கிற மாதிரி கைகூடும், பெரியவா அனுகிரகத்தில் கைகூடும். அண்டு ஏன்னா இப்போ நான் சமீபத்தில் பார்த்துட்டேன், நிறைய இடங்களில் வேத பாடசாலைகள் வந்துட்டுருக்கு. அண்டு லெட்ஸ் ஹோப். ஏன்னா இஃப் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ரைட், ஈவன் வெளிநாட்டில் கூட அஃப்கோர்ஸ் அது ஸ்கைப் மூலமாக சொல்லித்தரா, இது மூலமாக ஜூம் மூலமாக சொல்லித்தரா இருந்தாலும், ஏன்னா நேருக்கு நேர் கற்றுக்கிறதுக்கு ஒன்று, இன்ஸ்பைட் ஆஃப் தட் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு இன்க்ளினேஷன் இப்போ வந்திருக்கு. நம்ம வெளிநாட்டில் கூட குழந்தைகள்லாம் வேதம் கற்றுக்கிறா அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இந்த எஃபர்ட்ஸும் இட்ஸ் டெஃபினெட்லி டு பி அப்ரிஷியேட்டட். அண்ட் நீங்கள் இந்த பிரவச்சனத்தை பற்றி சொன்னேன் இல்லையா, இந்த பிரவச்சனம் பல வருஷங்களாக பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் மகாபெரியாவை பற்றி அவ்வளோ சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு சின்ன ஆசை என்னென்னா, இப்போ மகாபெரியாவை பற்றி ஒரு 2 நிமிஷம் ஒரு பிரவச்சனம் மாதிரி நீங்கள் பண்ணலன்னா கேட்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கும். நீங்கள் ஆசைப்பட்டு கேட்குறதுனால 2 நிமிஷத்தில் சொல்கிறது கஷ்டம், இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு சின்ன அனெக்டோட், ஆனால் பவர்ஃபுல் மெசேஜ். ஓகே. ஒரு ஃபாரினர் ஃபாரினர் பெரியவாள்கிட்ட கேட்குறார், உங்கள் ஹிந்து மதத்துப்படி, அக்கார்டிங் டு யுவர் ஹிந்து மதம், எந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு இருக்க வேண்டியது, அதுவும் இந்த காலகட்டத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது, நீங்கள் சொல்லணும் அப்படின்னு அவர் கேட்குறார்.
நம்ம இந்து மதத்தில் எந்த 2 விஷயம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறது, எல்லா விஷயமே மனுஷன் வாழ்க்கைக்கு நல்ல வாழ்க்கைக்கு முக்கியம். ஆனால் பெரியவா உடனே சொல்கிறா, இந்த 2 இருந்தால் போதும், இது எல்லாம் தானே சரியாயிடும். என்ன அப்படின்னா, 1 வாக்கு தவறாத நேர்மை, 2வது எளிமை. ஓ, இது 2ம் தான்ப்பா எங்கள் மதம் ரொம்ப மனுஷனுக்கு அவசியமாக எப்பொழுதும் இருக்கணும்னு சொல்கிறது. இது 2 இருந்துடுத்துனா போகிறோம், மனித சமுதாயமே சரியாக இருக்கும். சரியாக இருந்ததுன்னா உலகமும் அமைதியாக சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு. நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கோ, இந்த காலகட்டத்தில் இந்த 2 விஷயம் எவ்வளவு முக்கியமான விஷயம்னு. அந்த வாக்கு தவறாத நேர்மை அப்படின்னா, வேதம் சொல்றது சத்தியம் வத, நீ பேசினீன்னா உண்மையே பேசு அப்படின்னு வேதம் ஒரேடியாக ஆர்டர் போட்டுருத்தோம். அதுதான் வாக்கு தவறாத நேர்மை. எல்லாத்தையும் நாம் பெருவாரியாக பார்க்குறது இந்த வாக்கு தவறுறது தான் நம்ம பார்க்குறோம். நாமளே ரொம்ப கேஷுவலாக சொல்லிடுறோம், ஒருத்தட்டை யார்ட்டையான வாக்கு கொடுத்துறது, நான் வந்துடுறேன் சார் 8 மணிக்கு அப்படின்ட்டு, அப்புறம் போகாதே வச்சுட்டு ஐம் சாரி சார் வேறு வேலை வந்துருக்கோம் அப்படின்னா, இதை கூட தோஷமாக சொல்கிறது பார்க்கறது. இதைத்தான் பெரியவா பார்க்குறா. சத்தியசந்தன்கிறமே அது என்ன அப்படின்னா, ஒன்று வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்துடுத்து அப்படின்னா, சொல்லியாச்சுன்னா, வாக்கு கொடுத்தாச்சுன்னா, அதை எப்பாடுபட்டாலும் காப்பாற்றியாகணும். கரெக்ட். அதுலேருந்து பின்வாங்கக்கூடாது. நீ ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு முன்னாலே எத்தனை வேணால் யோஜனை பண்ணிக்கோ. வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி அதை கன்சிடர் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு பார்க்கக்கூடாது. இந்த வாக்கு தவறாத நேர்மை, இப்படி வாக்கு தவறாத இருந்தது தானே ஹரிச்சந்திரன் ஒரு கேரக்டரையே நமக்கு சொல்லியிருக்கு. அதை கேட்டுட்டு எப்படி மகாத்மா காந்தின்னு ஒருத்தர் உருவானார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். நம்ம ஒரு புராண இதிகாசங்களில் சொன்ன விஷயமா இருந்தால் கூட அது எவ்வளோ இம்பேக்ட் இருக்குது, அது எப்படி ஒரு சமுதாயத்தை ஒரு ஆளை உருவாக்குறதுங்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சி. இதைத்தான் பெரியவா வலியுறுத்து. அதனால் வாக்கு தவறாத இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு காலகட்டத்தில் இதுதான் ரொம்ப அவசியம். சொன்னது நாம் யாராக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒன்று பண்ணுவேன்னா எப்பாடுபட்டாலும் பண்ணணும், இல்லைன்னா பண்ணலைன்னா பண்ணலைன்னு இருக்கணும். அப்படி தான் இருக்கணும். இதுதான் வாக்கு தவறாத நேர்மை. எளிமை. நம்ம ஒரு காலத்தில் எதெல்லாம் ஆடம்பர வஸ்துவாக இருந்ததோ அதெல்லாம் கூட இன்னைக்கு நமக்கு அத்தியாவசியம் தேவையாக ஆயிடுது அப்படின்னா, அப்போ அந்த எளிமைங்கிறது எவ்வளோ முக்கியமாக இருக்குன்னு தெரியும். அதனால என்ன பண்ணுறோம், நம்ம காலம் கெட்டு போயிடுதுன்னு காலத்தை சொல்கிறோம். விலைவாசிலாம் ஏறி போயிடுது சார், இந்த பொருளாதாரமே கெட்டு போயிடுது அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி கெட்டு போகும்? நாம் கெடுத்தால் தான் உண்டு. அதனால் அந்த எளிமை, இந்த வாக்கு தவறாத நேர்மை, இந்த எளிமை அப்படிங்கிறத பெரியவர் வாயால் சொல்லலை, இதோட உருவமாக இருந்து காமிச்சது தான் பெரியவா. இன்றைக்கி உலகம் முழுக்கலும் பெரியவான்னு அவருக்கு தனி இடம் இருக்குது. அத்தனை பேரும் அவரை கொண்டாடணும் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு அன்பு வச்சுருக்கா. கொண்டாடுறேன்னா என்ன காரணம் அப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லை, அந்த வாக்கு தவறாத சத்தியசந்தனாக இருந்த அந்த எளிமையே வடிவமாக இருந்த அதுதான். இதுதான் பெரியவா வாழ்க்கை நமக்கு கொடுக்குற மெசேஜ். இல்லை, நீங்கள் சொன்னது ரொம்ப வாஸ்தவமான பேச்சு. அதாவது 2 சென்டென்ஸில் நம்ம டோட்டல் நம்மளோட வாழ்க்கையே டிஃபைன் பண்ணிட்டார். அது அஃப்கோர்ஸ் அதெல்லாம் சொல்கிறதுக்கு கூட நம்மளுக்கு அருகதை கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு விஷயம். பட் அதுலேருந்து எடுத்துக்கலாம் நம்ம, we can take it from him. அப்புறம் சார், நீங்கள் நிறைய பிரவச்சனம்லாம் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? அஃப்கோர்ஸ் அதில் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கலாம் விச் இஸ் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட், இல்லை மறக்கவே முடியாத இன்சிடென்ட்னு ஏதாவது இருக்கும். அதுலேருந்து ஏதாவது ஒன்று ஷேர் பண்ண முடியுமா நீங்கள்? நல்ல கேள்வி. நான் பிரவச்சனம் பண்ண ஆரம்பித்து பல இடங்களில் பண்ணிட்டு இருக்கிறதே 2001 ஆர் 2002 அந்த சமயத்தில் மயிலாப்பூரில் சம்ஸ்கிருத காலேஜில் அரேஞ்ச் பண்ணியிருந்தா ஒரு வாரத்துக்கு. நான் ரொம்ப பர்டிகுலராக ஆசைப்பட்டது 57, 59லலாம் பெரியவா அங்கே எங்கே உட்காந்துட்டு உபன்யாசம் பண்ணாலோ எனக்கு அந்த இடத்துல தான் உட்காந்து பண்ணோம் அப்படின்னு. ஓகே. இப்போ அவர் மாதவன் சார் அப்போ இருந்தார். அவர் சொன்னார், அதை இந்த இடம்லாம் இப்போ லைப்ரரியாக வச்சுருக்கு, அது சின்ன இடம், இப்போ பெரிய ஹால் கட்டியிருக்கோம், அதில் பண்ணுங்களேன்னார். அதுதான் சௌரியமாக இருக்கும். நான் சொன்னேன், எனக்கு பெரியவா உட்காந்து பண்ண இடத்துல தான் வேணும் அப்படின்னு. எனக்காக என்னோட ஆசைக்காக அந்த லைப்ரரியில் இருந்த எல்லாத்தையும் நகர்த்திட்டு அது பெரியவா எங்கே உட்காந்து பண்ணினாலும் அதே இடத்த எனக்கு ஸ்டேஜ் போட்டு கொடுத்தா அதில் பண்ணிட்டு ரொம்ப ஹிட் ஆகிடுத்து. நிற்கவே இடம் இல்லாத அவ்வளோ கூட்டம் இருந்தது. முதல் நாளைக்கு ஆரம்பித்து சொல்லியிருக்கேன். அதில் ஒரு விஷயம் சொல்வேன். பெரியவா விழுப்புரத்தில் பிறந்தா, கீழே அனுமார் கோவில் தெருவில் பிறந்தா. அங்கே அதை பற்றி சொல்கிறதே, அங்கே ரெட்ட ஆஞ்சநேயர்னு இருக்கார். ரெட்டை பிள்ளையாரெலாம் பார்த்துருக்கோம், ரெட்ட ஆஞ்சநேயர்னு இருக்கார். அதில் தான் பெரியவா போய் அங்கே விளையாட்டெல்லாம் விளையாடி எல்லாம் பண்ணிக்க அப்படின்னு ராகணபதி எழுதினது அதை சொன்னேன்.
இதை நாளைக்கு சொல்லியிருக்கேன். மறுநாளைக்கு நான் பிரவச்சனத்துக்கு போகிறதே சிவராமன் ஒரு பையன் வந்தார். அவர் வந்து சொன்னார், நீங்கள் நேற்றுக்கு வந்து விழுப்புரத்தில் ரெட்டா அனுமார் கோவில் அங்கே தான் பெரியவா எல்லாம் பண்ணான்னு சொன்னேளே அப்படின்னார். ஆமான்னு. நான் நேற்றுக்கு போய் பார்த்தேன், அப்படி இல்லையேன்னார். அங்கே ரெட்டா அனுமார்லாம் இல்லையே, இந்த ஒரு அனுமார் கோவில் இருக்குது பிரபலமாக, அதில் ஒரு அனுமார் தானே இருக்கு, நீங்கள் எப்படி ரெட்டா அனுமார்னு சொன்னீங்க. இது எனக்கு தூக்கி அறி போட்டுது. அடப்பாவிகளா, இந்த ஏதோ சொல்கிறத கேட்டுட்டு போகாது இப்படிலாம் வெரிஃபை பண்ணுவாளா யாரான்னு. அந்த பையனை பார்த்தா ரொம்ப சாதாரணமாக இருந்தான். எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. எழுதியிருக்கிறதோ ராகணபதி, அவர் வந்து மிஸ்டேக்கே பண்ண மாட்டார், ஒரு தரத்துக்கு 4 தடவை செக் பண்ணாத பண்ணவும் மாட்டார். அவர் எழுதினதெல்லாம் பெரியவா பார்க்கவும் பார்த்துருக்கேன். அப்படின்னா எனக்கு ரொம்பவே பயமாக போயிடுது. வந்து உடனே நான் என்ன சொன்னேன், அப்பா நான் கணபதி என்ன எழுதியிருக்காரு சொன்னேன், நான் வெரிஃபை பண்ணிட்டு உனக்கு சொல்கிறேன்னு. உடனே மறுநாளைக்கு விழுந்து அடிச்சுன்னு ஓடி போய் பெரியவா பிறந்த அந்த அவதாரத்துக்கு போயிட்டு அப்புறம் அங்கேருந்து அடிச்சுன்னு எல்லாம் பண்ணால் அந்த தெருவில் கோடியில் ரெட்டாயனுமார் கோயில். அது என்னன்னா ஒரு மாத்வா வீடு, அந்த வீட்டுக்குள்ளேயே அவளுக்கு எங்கேயோ கொல்லிமலையில் கிடச்சிதுன்னு அதை வச்சு பூஜை பண்ணிட்டு பார்த்தேன்னா 2 அனுமார் இருந்தார். அப்புறம் எல்லாருக்கும் தெரிகிறாப்புல ஊருக்கு நடுப்புற ஒரு கோவில் இருக்கு, அது ஒத்த அனுமார் தான் இருக்கு. இதை வந்துட்டு சொன்னேன். அப்புறம் அங்கே போய் பாரு, அங்கே ரிட்டர்ன் இருக்கா, ஆனால் நீ சட்னு போயிட முடியாது, அந்த வீட்டுக்குள்ளே பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். இது எனக்கு மறக்கவே முடியாது. அப்புறம் தான் தோணித்து, ஓ நம்ம வாயில் வந்தது சொன்னாலும் ஜனங்கள் ஒத்துன்னு விடாது, எல்லாரும் எப்படிலாம் இதை கிராஸ் வெரிஃபை பண்ணுறா, அதனால் ஒரு சொல்கிற விஷயத்த ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லணும் அப்படின்னு. அதுதான் எனக்கு ஒரு பெரிய படிப்பினையாக இருக்குது. பெரியவா ஒரு விஷயம் எந்த விஷயத்தை எடுத்துன்னு சொன்னாலும் ஒரு பப்ளிக்கிட்ட நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதே அதை ஒரு தரத்துக்கு 4 தரமாக செக் பண்ணிவிட்டு, நம்மளும் நேரம் முடிஞ்சுன்னா நேரையும் போய் செக் பண்ணிட்டு தான் வெளியில் விட்டாக்கா அவள் பதில் சொல்கிறதுக்கு அவளுக்கு சொல்ல முடியுமே வழிய, இல்லைன்னா ரொம்ப அவமானமாகிடும். இது என்னால் மறக்க முடியாத ஒரு ப்ராப்பராக வெரிஃபை பண்ணிக்கணும் எதுவாக இருந்தாலும். ஃபேக்டை செக் பண்ணாத நமக்கு தெரிஞ்சதை தான் சொல்லணும், அது வெரிஃபை பண்ணாத சொல்லக்கூடாதுங்கிறது ஒரு படிப்பினையாக எடுத்துனேன். அந்த தேங்க்ஸ் டு சிவராமன். ஓகே. அண்ட் இது வந்து இப்போ உங்களோட ஆம்பிஷன் ஆர் வாட் எவர் அமைஞ்சதுன்னு சொன்னால் கூட மயிலை இது சன்னிதானம் முடிஞ்சது. இப்போது நான் யூஸ்வலாக எல்லாத்தையும் கேட்கறதே உங்கள்கிட்டையும் கேட்குறேன். அதாவது வாட் நெக்ஸ்ட், உங்களோட அடுத்த வாட் இஸ் யுவர் விஷன், அதாவது ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன், கம்மிங் ஜெனரேஷனுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன? நெக்ஸ்ட்டு ஜெனரேஷன் அவளுக்கு சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, சிம்பிளாக அவளுக்கு ஒரு வாழ்க்கை நேர்வழிப்படணும்னா ஒன்றே ஒன்று பண்ணால் போகிறோம். என்னென்ன, காஞ்சி மகா பெரிவாள்கிட்ட அவர் பக்கம் திரும்பினா போகிறோம். அவர் அதை விட முக்கியம், அவரோட உபதேசங்கள்லாம் தெய்வத்தின் குரல் அப்படின்னு 7 வால்யூமில் ராகணபதியனா தொகுத்து கொடுத்துருக்கார். அதை படித்தா போகிறோம். வந்து அந்த தெய்வத்தின் குரலை எப்படி படிக்கணும்னு, அது ஒரிஜினலாக தமிழில் இருக்குது, பெரியவா தமிழில் சொன்னது தான் தமிழில் போயிட்டுருக்கு, அதை அப்படியே படிக்கணும், கறந்தபால கறந்தபடியே பார்க்கணும். நீங்கள் அதோட டிரான்ஸ்லேஷனை படித்து வச்செல்லாம் கூட வந்து நமக்கு அதில் உள்ள விஷயத்தை வேணால் தெரிஞ்சுக்கலாமே, அதை என்ஜாய் பண்ண முடியாது. நீங்கள் அந்த தமிழில் எடுத்துன்னு அந்த தெய்வத்தின்குள்ள பார்த்தா, அதாவது தமிழை வளர்க்கணுங்கிற என்னை பொறுத்த வரைக்கும் எதுக்காக தமிழ் வளரணும், இந்த தெய்வத்தின் குரல் படிக்கிறதுக்காகவானும் அது அந்த ஒரிஜினலாக அந்த தமிழில் படிக்கிறதே என்ஜாய் பண்ணுறதே இருக்கிற ஆனந்தம் கண்ணெதிர்க்க பெரியவர் குரல் கேட்கும், அவரை பார்க்கலாம், காதில் விழும், அப்படி ஒரு பிரமாதமாக இருக்கும். அந்த தெய்வத்தின்குள்ள படிச்சுட்டாலே போகிறோம், அவளோட வாழ்க்கை போக போக தானே அவளே தெரியாத தலைகீழ மாறிடும். இப்போ அதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் இருக்குது சார், நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு. பட் தெர் ஆர் 2 திங்ஸ் இன் திஸ். என்ன தனிப்பட்ட இதில் சொல்கிறேன்னா, இப்போ அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆர் ப்ரெசன்ட் ஜெனரேஷனை ஹவு டு பிரிங் தெம் டு தட், நம்பர் 1. ரெண்டாவது வந்து இப்போ தமிழ் நீங்கள் சொல்கிறது தமிழில் ஒரிஜினலில் படிக்கிறதுல உண்டான அந்த இது வந்து மற்ற இம்பேக்ட் வந்து மற்றதில் கிடைக்காது. பட் இப்போ தமிழே நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கு தெரியாதவாளாக இருக்கும். இட்ஸ் குவைட் அன்ஃபார்ச்சுனேட். அவளெல்லாம் எப்படி ஹவு டு பிரிங் தெம் டு தட். அஃப்கோர்ஸ் இப்போ ஆடியோ புக்ஸ்லாம் வந்திருக்கு, ஆடியோவில் கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. தமிழ் படிக்கலைன்னா கூட தமிழில் கேட்கலாம். ஆனால் அந்த மெயின் ப்ராப்ளம் இஸ் ஹவு டு பிரிங் தெம் டு தட். நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப கரெக்ட் நீங்கள் சொன்ன விஷயம். அதாவது அதை கேட்டு படித்தாலோ கேட்டாலோ போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம, ஆனால் அதை படிக்க வைக்கிறது எப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது இல்லையா? அதுக்கு தான் ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா, சிம்பிள் வழி, பெரியவாள்கிட்ட ஒரு பக்தி வரணும்.
அது வந்து பக்தி எப்படி வேணால் வரலாம். எனக்கு ஏதோ என்னோட எக்ஸாமில் பாஸ் பண்ணணுங்கிறதுக்காக பெரியவாள்கிட்ட போனேன், இல்லை கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக போனேன், குழந்தை பிறகு எப்படி வேணால் இருக்கட்டும். நம்மளோட சாதாரண வேண்டுதலை நிறைவேற்றிக்கிறதுக்காக போனாலும் போனது தான். ஒரு கரண்ட்டை போய் தெரிஞ்சு தொட்டாலும் சரி, தெரியாத தொட்டாலும் சரி, அதோட ஷாக் அடிக்க தான் அடிக்கும். அதை போல் பெரியவாள்கிட்ட நம்ம எப்படி போனாலும் சரி, அவரோட ஒரு நமக்கு ஒரு லிங்க் ஏற்பட்டுருச்சுன்னா, கனெக்ஷன் வந்து கொடுத்தோம்னால், அவர் பக்கம் திரும்பிட்டோம்னா நிச்சயம் நம்ம வாழ்க்கையை எப்படி மாறித்துன்னு தெரியும். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தோம், 15 வருஷத்துக்கு முன்னால் இருந்தோம், இன்றைக்கி எப்படி இருக்கோம் அப்படின்னு நம்மளை சுய சோதனை. உங்களோட எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். நீங்கள் டாஃபேல ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இங்கேருந்து ஸோ டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் இதுவே ஒரு எக்ஸாம்பிளாக கூட எடுத்துக்கலாம். இது எதனால் வந்ததுன்னு பெரியவாங்கிற ஒருத்தட்ட என் மனசு போய் அதில் லயிச்சதுனால விழுந்ததுனால, அவ்வளவுதான். வந்து நீங்கள் என்னோட பழைய ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். நானும் லாங் ஹேர் வச்சுருந்தேன், ஜீன்ஸ் போட்டுனேன், அது பண்ணேன், காலேஜ் படிக்கிறதே இதுல வந்து சினிமா மேலே ஒரு தீராத மோகம் இப்படிலாம் இருந்தது. அப்படி இருந்தவாளை அன்னைக்கு அந்த ஸ்டேஜில் பார்த்தா யாராலும் திருத்தணும்னு நினச்சா திருத்தவே முடியாது. நம்மளும் திருந்துற மூடில் இல்லை, யாராலையும் திருத்தவும் முடியாது. தட் இஸ் வாட் இஸ் டெஸ்டினி. உங்களை அப்படியே இழுத்துன்னு வந்துடுது. ஆனால் சொல்லுங்க, இப்போ தலைகீழ மாறி இருக்குன்னா யாரும் நம்மளை கம்பல் பண்ணல, வந்து ஃபோர்ஸ் பண்ணலை, இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு. அதுவும் எங்கள் அப்பா அம்மாலாம் ரொம்பவே ஜென்டிலாக தான் ஹேண்டில் பண்ணுவா, பிஹேவ் பண்ணுவா. அப்படி இருக்கிறதே எப்படி மாறணும் அப்படின்னா பெரியவாங்கிற ஒன்றும் கரெக்ட். அது உள்ளுக்குள்ளே வந்ததுனால நம்மளோட வாழ்க்கையை கொஞ்சமாக மாற்றி நம்மளை நடை உடை பாவனையிலேருந்து எல்லாத்துலேயும் நம்மளை மாற்றிடுறது. அப்படின்னா இதுதான் ஒரு ஞானியோட பவர். ஒரு தபஸ்வியோட பவர் என்ன அப்படின்னா, அவளை ஆசிரயிச்சிட்டோம் அப்படின்னா, அவள்கிட்ட போயிட்டோம்னா நம்மளை அதுக்கப்புறம் எப்படி சரி பண்ணணுங்கிறது தே வில் டேக் கேர். அதுக்கப்புறம் நம்மளை பற்றி கவலைப்பட வேண்டாம். கரெக்ட். இப்போ சினிமா மோகம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி இல்லைங்க. அண்ட் ஐ நோ தட் யூ ஆக்டட் ஆல்சோ. அதாவது ஸ்டேஜ்லேயும் நடிச்சிருக்கேள் அண்ட் சீரீஸ்லேயும் நடிச்சிருக்கேள். இன்சிடென்ட்லி என்னோட கர்மாங்கிற சீரீஸில் கூட நீங்கள் நடிச்சேள். ஸோ அந்த நடித்த அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கொள்ள. வந்து என்னோட வாழ்க்கையில் எல்லாமே எதிர்பாராத நடந்தது தான். அதில் ஒன்றும் இந்த நடிகரானதும் வந்து என்னை முதல்ல ஸ்டேஜில் ஏற்றி விட்டதுங்கிறது குரியகோஸ் ரங்கான்னு டைரக்டர் இருந்தார். நான் வந்து விஷு சாரோட பிரதர்-இன்-லா, பெரியவாளோட தம்பி இருந்தார் சிவன் சார்னு, அவர் பெரிய ஞானி அப்படின்னு. அவரோட வாழ்க்கையே ஒரு ட்ராமாவாக பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணிட்டு, அது ரங்கா சார் தான் ஸ்கிரிப்ட் எழுதி அதுக்கு டைரக்ட் பண்ணார். அதில் பெரியவா வர சீன், இந்த சிவன் சார் பெரியவாளை மீட் பண்ணுறாப்புல அப்படி ஒரு சீன்லாம் வரும். அதுக்கு பெரியவாளாக யாரை போகிறது அப்படிங்கிறதே ரங்கா சொன்னார், சர்மா தான் இருக்கணும், நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்னார். நான் சொன்னேன், எனக்கு அப்படிலாம் பழக்கம் கிடையாது அப்படின்னு. நீங்கள் வாங்கலை, நான் பார்த்துக்கிறேனே அப்படின்னார். இப்படி முதல்ல எனக்கு வந்து என்னை மேடை மேலே ஏற்றி ஒரு நடிகர் அப்படின்னு இதுனது ரங்கா சார் தான். அதுலேயும் வந்து உங்களோட இது என்னன்னா மகா பெரியவாளாக நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது ஆமாம். அது இது ஆச்சு. அந்த ட்ராமாவை பார்க்கறதுக்கு டைரக்டர் இளங்கோ குமணன் சார் வந்திருந்தார். அவர் வந்துட்டு அது உடனே ரங்கா சார் நீங்கள் கூப்பிட்டு இது எப்படி இருந்ததுன்னு பேசுங்க அப்படின்னு அவர் சொன்னார். அவர் எல்லாத்தையும் பேசிட்டு ரொம்ப நல்லா இருந்துட்டு, இப்போ சொல்கிறேன், இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது, இதை பார்த்ததுக்கப்புறம் வந்து அது என்னங்கிறத நான் கொஞ்ச நாள் கழித்து தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு அவர் ஒரு சஸ்பென்ஸ் கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் தான் தெய்வத்துள் தெய்வம் அப்படின்னு பெரியவாளோட ஃபுல் சரித்திரத்தை ட்ராமாவாக பண்ணணும்னு அப்போ வந்து என்னை அப்ரோச் பண்ணிவிட்டு அந்த ஸ்கிரிப்டில் எல்லாமே வந்து எங்கள்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டுன்னு எல்லாம் பண்ணி, அதில் 4 ஸ்டேஜில் பெரியவா, ஒரு சின்ன வயசில் இருக்கிறது, மிடில் ஏஜில் இருக்கிறது, அப்புறம் 60 இயர்ஸில் இருக்கிறது, அப்புறம் 100 இயர்ஸில் இருக்கிறது. அதில் 3rd ஸ்டேஜில் இருக்கிற பெரியவாளாக நீங்கள் தான் நடிக்கணும்னு அவர் சொன்னார். ஸோ அது நடிக்க ஆரம்பிச்சிது. அது ரொம்பவே உலகம் முழுக்கலும் ஹிட் ஆச்சு. அது போராதுன்னு 3ஆவதாக என்ன பண்ண, நீங்கள் அந்த புண்ணியத்தை கட்டிங்க. கர்மா சீரியலில் பெரியவாளாவே வரத்துக்கு ஒரு சீனையும் கொண்டு வந்து அதில் என்ன நடிக்க வச்சு எல்லாம் பண்ணினேன். இப்படி தான் ஆரம்பிச்சது. जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर.
शङ्कर हर हर शङ्कर जय जय 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 शङ्कर हर हर शङ्कर ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्तिः 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 हर हर शङ्कर जय जय शङ्कर 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 हर हर शङ्कर இப்படி தான் என்னோட வாழ்க்கையில் ஒரு நடிப்புங்கிறது அதுலேயும் ஒரு சர்வீஸ் பண்ணுறாப்புல ஒரு பாக்கியம் கிடைச்சிது, அவ்வளோதான். ஸோ அந்த பயணமும் தொடரட்டும். அண்ட் பிஃபோர் வி சைன் ஆஃப், ஃபைனல் வேர்ட்ஸ் டு தி வியூவர்ஸ், நீங்கள் வாட் யூ ஃபீல் அபவுட் நாட் ஓன்லி மகாபெரிவா, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே கேட்ட மாதிரி இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு உங்களோட மெசேஜ். எல்லாருக்குமே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் விஞ்ஞான வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே இருக்குது. அதுவும் சோஷியல் மீடியா, இந்த கம்யூனிகேஷன் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதில் இருக்கிற நல்லதெல்லாம் நாம் எடுத்துக்கணும். ஆனால் அதை எடுத்துக்கிறோமாங்கிறது தான் பெரிய கேள்வியாக இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. இப்போ மயிலாப்பூரில் கோவில் கட்டணும் அப்படிங்கிறதே, அந்த ஓரிக்கையில் கோவில் கட்டுறதுக்கு எப்படி நாம் அந்த விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஊர் ஊராக போய் எல்லா இடத்துலையும் 7 நாளைக்கு மெனக்கெட்டு சொல்லி இப்படிலாம் பண்ணோம். இப்போ மயிலாப்பூர்லாம் பண்ணோம் அப்படின்னா, ஒரு யூடியூப்பில் ஒரு இன்டர்வியூ கொடுத்தது தான், ஒரு மெசேஜ் கொடுத்தது தான். அதை கேட்டுன்னு உலகம் முழுக்கல நிமிஷமாக பரவிடுறது, உடனே நமக்கு வேணுங்கிற பலன் வருது. அதனால் இதெல்லாம் நாம் நல்ல விதத்துக்கு உபயோகப்படுத்திக்கலாம். இது குறிப்பாக. அதே மாதிரி நம்மளோட ட்ரெடிஷன்னு ஒன்று இருக்குது. நம்ம உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் எந்த காரணத்துக்காக எங்கே பழப்புக்கு போனாலும் சரி, நாம இருக்கணும். இதைத்தான் பெரியவா சொன்னது. தன்னோட வாழ்க்கை முழுக்கலாம் அவர் சொன்னது என்ன, தெய்வத்துக்குள்ளே என்ன சொல்லியிருக்கான்னு, எக்காரணத்தை கொண்டும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு, நம்ம பிறப்பினால் எந்த மதமோ எந்த குலமோ எதில் பிறந்தமோ அதுக்குன்னு ட்ரெடிஷன் இருக்குது, நமது தேசத்துக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. இது இதை பார்த்து உலகம்லாம் சந்தோஷப்படுறது, ஆச்சரியப்படுறது. அதனோட வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் நாமளே வீட்டில் சொல்லி கொடுத்தா தான் உண்டு. நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்துலேயோ வெளியிலையோ எங்கேயோ போய் கற்றுக் கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் எவ்வளோ தூரம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு தெரியல. நம்ம குழந்தைகளுக்கு நாம் படிக்க வைக்கிறோம், அவளோட கேரியர் எப்படி இருக்கணும் எல்லாம் பிளான் பண்ணுறாப்புல, அவள் நல்ல குழந்தைகளாக இருக்கிறதுக்கு எது தேவையோ இந்த ஆன்மீகம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த உணர்வை குழந்தைகளுக்கு நாம் ஊட்டணும். அப்படி ஊட்டி அடுத்த ஜென்ரேஷனும் இந்த ட்ரெடிஷனோட இருந்தாக்க சந்தோஷமாக இருப்பா, ஹாப்பியாக இருக்கலாம். இந்த ஆன்மீகத்தினால தான் நம்ம எதிர்பார்க்குற நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்க முடியுமே வழிய வேறு எதுனாலையும் அதை அச்சீவ் பண்ண முடியாது. அதனால் அந்த ஆன்மீக வாழ்க்கையும் நமக்கு ரொம்ப முக்கியம். லௌகீகத்தில் நாம் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாலும் அதை என்ஜாய் பண்ணணும்னா இந்த ஸ்பிரிச்சுவல் பேஸ் இருந்தால்தான் உண்டு. அதுதான் நம்ம சனாதன இந்த இந்து மதத்தோட பாரதிய கலாச்சாரத்தோட பேஸே அஸ்திவாரமே. அதை நாம் புரிஞ்சுண்டு அதை பெருமையாக நாம் அதை போற்றி பாதுகாக்கணும். நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கும் அதை சொல்லித்தரணும் அப்படிங்கிறது தான் தாழ்மையான வேண்டுகோள். இதுதான் பெரியவருக்கு நாம் பண்ணக்கூடிய அஞ்சலி, கைமாறு. அவர் நம்மள்கிட்ட அதைத்தான் எதிர்பார்த்த வழியே அவருக்கு இனிமேல் அத்தை பண்ணி யாரும் எந்த ஞானியுமே கேட்க மாட்டா. யாரானும் எந்த குருவான எந்த ஞானியும் எனக்கு கோவில் கட்டி எனக்கு கொள்ள விட்டுன்னு சொல்லுவாடான்னு மாட்டா. ஆனால்
அப்படி பண்ணினவருக்கு நம்மளோட நன்றி வெளிப்பாடாக இதுதான் நடக்கிறதே வழிய. ஆனால் அவர் அதெல்லாமும் எதிர்பார்க்கல. அவர் சொல்கிற வழியில் எல்லோரும் நம் முன்னோர்கள் எப்படி இருந்தால் நம்மளோட ட்ரெடிஷன் எப்படி அதை பேணி பாதுகாக்கணுங்கிறது தான். அதுக்கு தான் அவர் அவதாரம் பண்ணி 100 வருஷம் நம்மளோட மெனக்கெட்டதே. அதை பண்ணினோன்னாலே அவருக்கு பெரிய நாம் கரெக்ட் பூஜை அப்படின்னு என்னோடது. இதுதான் எல்லாரும் பண்ணணும். அதுக்கு பெரியவற்றை நமக்கு ஒரு ஈடுபாடு வரணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன். அதுதான் முக்கியம். ரொம்ப ரத்ன சுருக்கமாக சொல்லிட்டல் த எண்ட் லைன்ஸ் ரதர். அதுதான் நம்ம சனாதன தர்மத்தை நம்ம விட்டு கொடுக்காம நம்ம கடைபிடிக்கணும். காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஸோ இட் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் சார். அண்ட் இட் வாஸ் எ ப்ரிவிலேஜ் ஃபார் மீ டு ஹேவ் யூ இன் திஸ் ஷோ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் டைம் எடுத்துகிட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ ஸோ மச். நானும் உங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் கூட எதிரே பார்க்காத நீங்கள் இப்படி கூப்பிட்டு ஏதோ என்னோட அனுபவத்தையும் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கிறாப்புல பண்ணியிருக்கீள். இது உங்களோட அன்பை காமிக்கிறது. ஸோ அதனால் உங்களுக்கு நானும் நிறையா கடமைப்பட்டிருக்கேன். நம்ம மீண்டும் மீண்டும் சந்திக்கணும்னு பிரார்த்தனை. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஸோ இவரோட இன்டராக்ஷனில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அண்ட் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங் அனெக்டோட்ஸ் அபவுட் மகாபெரிவாள்லாம் தெரிஞ்சுது. ஐ எம் பிரிட்டி ஷுவர் தட் உங்களுக்கும் இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதே மாதிரி அடுத்த வாரம் இன்னொரு பிரபலத்தோட ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி.